நான் இனிமேல் இப்படி ஒரு முடிவை எடுக்கவே மாட்டேன். எனக்கு அதுல கோடி கோடியா பணம் வந்தாலும் அது தேவையில்லைன்னு இப்போ ஒரு முடிவை த்ரிஷா எடுத்திருக்காங்களா? அரசியல்ல அவங்க அடுத்து கவனம் செலுத்த போறாங்களா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். சினிமா அரசியல் வட்டாரங்கள் இப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது. முக்கியமா விஜய் அவர் முதலமைச்சர் ஆனதிலிருந்தே விஜய் அவருக்கு ஆதரவா அவ்வளவு தூரம் நிறைய விஷயங்கள் த்ரிஷா அவங்களும் எல்லா இடத்துலயுமே ரொம்ப சந்தோஷமா பதிவிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா விஜய் அவருடைய ஆட்சி மக்களுக்கு நிம்மதியை கொடுக்குது. நிறைய மதுக்கடைகள் எல்லாம் அகற்றி இருக்காங்க. மக்களுக்கு தேவையான ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறாரு. ஒரு முதல்வர் இப்படி 8 மணி நேரம் அவரோட வேலையை இவ்வளவு கவனமா செய்யறதெல்லாம் இதுதான் முதல் முறை. இப்படி ஒரு முதல்வரை பார்த்ததே இல்ல. மதிய உணவு கூட எடுத்துட்டு வராரு. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்ததுல இருந்து ரொம்ப எளிமையான முதலமைச்சர்னு விஜய் அவருக்கு பாராட்டும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில தமிழ் சினிமாவுல ஆரம்பத்துல இருந்தே த்ரிஷா அவங்க நிறைய படங்கள்ல நடிச்சு ஹிட் ஆகி அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ்லயும் நிறைய படங்கள் நடிச்சு பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த வகையில இப்ப விஜய் அவரோட தேவையில்லாம ஒரு சில சர்ச்சைகள்ல த்ரிஷா அவங்களும் சிக்குனாங்க. அந்த சர்ச்சைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களா பேசுறது தேவையில்லாம எழுதுறாங்க அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்களுக்கு கோபமாச்சு. சமீபத்துல முதலமைச்சரா பதவி ஏற்கிறப்ப த்ரிஷா அவங்க கண்ணீர் விட்டு அழுது இருந்தாங்க. அந்த விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில இப்ப ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் ஒரு படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்தை உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு சொந்தமான ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தயாரிக்கிறாங்க. அதுல அரசியல் காரணங்களுக்காக த்ரிஷா அவங்க விலகிட்டாங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு. ஆரம்பத்துல அந்த படத்துல த்ரிஷா அவங்க தான் ஹீரோயினா நடிக்க இருந்திருக்காங்க. நான் இனிமேல் இந்த படத்துல நடிக்கலன்னு விலகி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இவங்க அரசியல் காரணங்களுக்காக வெளியேறினாங்களா இல்ல அடுத்து அரசியல்ல கவனம் செலுத்துறதுக்காக வெளியேறினாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இனி படம் வேண்டாம், நடிப்பு வேண்டாம், மக்களுக்கு செய்யணும்னு த்ரிஷா அவங்களும் அரசியலுக்கு வர போறாங்களா? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறாங்களா? திருச்சி கிழக்குல மறுபடியும் போட்டியிட போறாங்களான்னு பல கேள்விகள் இருக்க நிலையில திடீர்னு அவங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை விட்டுட்டு அவங்க இப்ப மறுபடியும் நான் படத்துல நடிக்கலன்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப பெரிய கேள்வியை ஏற்படுத்தி இருக்கு. உண்மையா அவங்க நடிக்கலன்னு சொன்னதுக்கு என்ன ரீசன்? உண்மையா படத்திலிருந்து வெளியேறிட்டாங்களான்னு அதிகாரப்பூர்வமா ஏதாவது தகவல் வந்தாதாங்க தெரிய வரும். ஒரு பக்கம் த்ரிஷா அவங்கள தேவையில்லாத விஷயங்கள்ல எழுதி தேவையில்லாம பேசுற எல்லாருக்குமே அவங்களும் சரியான நேரத்துல சரியான பதிலடியை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல், அரசியல் தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.